அனைவருக்கும் வணக்கம். பகவத்கீதை அத்தியாயம் 2 ஸ்லோகம் 24 வரை போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் அத்தியாயம் 2 ஸ்லோகம் 25 முதல் சொல்கிறேன், கேளுங்க. ஆத்மா பார்வைக்கு புலப்படாதவன், சிந்தனைக்கு அப்பாற்பட்டவன், மேலும் மாற்ற முடியாதவன் என்று கூறப்படுகிறது. இதனை நன்கறிந்து நீ உடலுக்காக வருத்தப்படக்கூடாது. மேலும் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்கிறாரு, இருப்பினும் ஆத்மா அல்லது வாழ்வின் அறிகுறிகள் எப்போதும் பிறந்து இறந்து கொண்டிருப்பதாக நீ எண்ணினாலும் பல பொருந்திய புயங்களை உடையோனே, நீ கவலைப்படுவதற்கு காரணம் ஏதுமில்லை. பிறந்தவன் எவனுக்கும் மரணம் நிச்சயம், மரணமடைந்தவன் மீண்டும் பிறப்பதும் நிச்சயமே. எனவே தவிர்க்க முடியாத உன் கடமைகளை செயலாற்றுவதில் நீ கவலைப்படக்கூடாது. படைக்கப்பட்ட எல்லா உயிரினங்களும் ஆரம்பத்தில் தோன்றாமல் இருந்தன, இடையில் தோன்றுகின்றன, இறுதியில் அழிக்கப்படும் போது நீ மீண்டும் மறைகின்றன. எனவே ஏன் கவலைப்பட வேண்டும்? சிலர் ஆத்மாவை ஆச்சரியமாக பார்க்கின்றனர், சிலர் அவனை ஆச்சரியமானவனாக வர்ணிக்கின்றனர், மேலும் சிலர் அவனை ஆச்சரியமானவனாக கேட்கின்றனர். வேறு சிலரோ அவனை பற்றி கேட்ட பின்பும் அவனை புரிந்து கொள்ள இயலாதவராக உள்ளனர். பரதகுலத் தோன்றலே, உடலில் உறைபவன் ஒருபோதும் அழிக்கப்பட முடியாதவன். எனவே எந்த உயிர் வாளிக்காகவும் நீ வருந்த வேண்டிய தேவையில்லை. சத்திரியன் என்ற முறையில் உனக்கென்று உரிய கடமைகளை பற்றி கருதும்போது தர்மத்தின் கொள்கைகளுக்காக போர் புரிவதை காட்டிலும் வேறு சிறந்த கடமை உனக்கில்லை. எனவே தயங்கத் தேவையில்லை. பார்த்தனே, வலியவரும் போர் வாய்ப்புகள் சர்வலோகத்தின் கதவுகளை திறந்து விடுவதால் அவற்றை பெரும் அரசகுலத்தோர் மகிழ்கின்றனர். எனவே போரிடுதல் எனும் இந்த தர்மத்தின் கடமையில் நீ ஈடுபடாவிட்டால் உன்னுடைய கடமையிலிருந்து தவறியதற்காக பாவ விளைவுகளை நிச்சயமாக பெறுவதோடு சிறந்த போர் வீரன் எனும் புகழையும் இழப்பாய். மக்கள் உன்னை எப்போதும் இகழ்ந்து பேசிக் கொண்டிருப்பர். மதிக்கத்தக்க ஒருவனுக்கு அவமானம் மரணத்தை விட மோசமானது. உன்னுடைய பெயரிலும் புகழிலும் பெருமதிப்பு கொண்டிருக்கும் மிகச்சிறந்த போர் தலைவர்கள் நீ பயத்தால் போர்க்களத்தை விட்டு விலகிவிட்டதாக எண்ணி உன்னை முக்கியத்துவமற்றவனாக கருதுவர். அன்பில்லாத வார்த்தைகள் பலவற்றை கூறி உனது எதிரிகள் உனது திறமையை நிந்திப்பர். அதைவிட மிகுந்த துன்பம் தரக்கூடிய வேறு என்ன இருக்க முடியும்? குந்தியின் மகனே, போர்க்களத்தில் நீ கொல்லப்பட்டால் ஸ்வர்க்கத்தை அடையலாம், வெற்றி பெற்றால் இவ்வுலகினை அனுபவிக்கலாம். எனவே உறுதியுடன் எழுந்து போர் புரிவாயாக. இன்ப துன்பம், லாப நஷ்டம், வெற்றி தோல்வி இவற்றை கருதாது போருக்காக போர் புரிவாயாக. அவ்வாறு செயலாற்றினால் என்றும் நீ பாவ விளைவுகளை அடையமாட்டாய். சாங்கிய தத்துவத்தின் ஆய்வறிவை உனக்கு இதுவரை விளக்கினேன். பலனை எதிர்பாராமல் ஒருவன் செய்யும் யோகத்தை பற்றிய அறிவை இப்போது கேள். பிருந்தாவின் மகனே, இந்த அறிவோடு செயல்பட்டால் கர்ம பந்தத்திலிருந்து நீயே உன்னை விலக்கிக் கொள்ள முடியும். இம்முயற்சியில் குறைவோ இழப்போ இல்லை. இவ்வழியில் சிறிது முன்னேற்றமும் மிக பயங்கரமான பயத்தில் இருந்து ஒருவனை காக்கும். இவ்வழியிலுள்ளோர் தங்களது குறிக்கோளில் திடமான உறுதியுடன் இருப்பர். இவர்களது லட்சியம் ஒன்றே. குரு வம்சத்தின் செல்வனே, உறுதியற்றவரது அறிவோ பல கிளைகளை கொண்டது. சிற்றறிவுடைய மனிதர்கள் வேதங்களின் மலர் சொற்களால் கவரப்படுகிறார்கள். இவ்வாக்கியங்கள் சர்வ லோகங்களுக்கு ஏற்றம் பெறுதல், நற்பிறவி அடைதல், பதவி பெறுதல் போன்ற பலன்களை வழங்கும் பற்பல செயல்களை பரிந்துரைக்கின்றன. புலனுகர்ச்சியையும் செல்வமிகு வாழ்வையும் விரும்புவர் இதைவிட உயர்ந்தது ஏதுமில்லை என்று கருதுகின்றனர். புலனின்பத்திலும் பௌதிக செல்வத்திலும் மிகுந்த பற்றுதல் கொண்டு அதனால் மயங்கி உள்ளவர்களின் மனதில் முழுமுதற் கடவுளின் பக்தி தொண்டிற்காக
திடமான உறுதி உண்டாவதில்லை. வேதங்கள் பொதுவாக பௌதிக இயற்கையின் முக்குணங்களை பற்றியவை. அர்ஜுனா, இம்மூன்று குணங்களுக்கு அப்பாற்பட்டவனாக ஆவாயாக. எல்லா இருமைகளிலிருந்தும் விடுபட்டு பொருட்களை அடைதல், பாதுகாத்தல் ஆகிய கவலைகளிலிருந்தும் விடுபட்டு தன்னில் நிலை பெறுவாயாக. சிறு கிணற்றில் பூர்த்தி செய்யப்படும் தேவைகள் அனைத்தும் பெரும் நீர்த்தேக்கத்தால் உடனே பூர்த்தி செய்யப்படும். அதுபோலவே வேதங்களின் நோக்கங்களெல்லாம் அவற்றிற்கு பின்னால் உள்ள நோக்கங்களை அறிவதனால் அடையப்பெறும். உனக்கு விதிக்கப்பட்ட கடமையை செய்ய மட்டுமே உனக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் செயல்களின் பலன்களில் உனக்கு அதிகாரமில்லை. உனது செயல்களின் விளைவுகளுக்கு உன்னையே காரணமாக ஒருபோதும் எண்ணாதே. கடமையை செய்யாமல் இருக்க ஒருபோதும் பற்றுதல் கொள்ளாதே. அர்ஜுனா, வெற்றி தோல்வியில் பற்றுதல் கொள்ளாமல் உனது கடமையை சமநிலையுடன் செய்வாயாக. இதுபோன்ற சமத்துவமே யோகம் என்று அறியப்படுகின்றது. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் தொடர்ந்து பகவத்கீதை சொல்கிறேன், கேளுங்க. நன்றி.